வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மூத்த அரசியல்வாதி வைகோவுக்கு மருத்துவமனையில் அனுமதி செய்தி கேள்விப்பட்டோன்னே நிறைய பிரபலங்கள் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வைகோ அவர்களுக்கு உடல்நலமுக்கு என்னாச்சு, எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு? இப்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்த்து தொண்டர்கள் ரொம்பவே பரபரப்பாக இருந்து வராங்க. வாங்க என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வைகோ அவர்களுக்கு என்னாச்சு? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி தொண்டர்களிடம் வெளியாகி பரபரப்பில் இருந்து வராங்க. நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு நேரில் போய் அவர் உடல்நலம் பற்றி விசாரித்து வந்திருக்காரு. வாங்க என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். சென்னை 1000 விளக்கு கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று திடீரென அனுமதிக்கப்பட்டது தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மதிமுக செயலாளர் வெற்றிவேர் மகளின் மணவிழாவில் பங்கேற்பதற்காக கடந்த மே மாதம் 25ஆம் தேதி திருநெல்வேலிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சென்றிருந்தார். அங்கு பெருமாள்புரத்தில் உள்ள தனது சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் வைகோ தங்கியிருந்த போது திடீரென கால் இடறி கீழே விழுந்ததில் வைகோவின் தோள்பட்டையை அப்போது லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதற்காக ஆரம்பகட்ட சிகிச்சைகளை திருநெல்வேலி எடுத்துக்கொண்டார் அவர். பின்பு சிகிச்சைக்கு உடனடியாக விமானத்தில் சென்னை திரும்பி 1000 விளக்கு பகுதியில் அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இடது தோளில் 3 இடத்துல எலும்புகள் உடைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு இடது தோளில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக சரி செய்யப்பட்டு டைட்டானியம் பிளேட் வைக்கப்பட்டுள்ளது. 40 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்தால் தோள்பட்டை சரியாக இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்று வைகோவின் மகன் துரை வைகோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் செய்தியாளரிடம். அதன் பின்பு சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வைகோ பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் தான் வைகோ பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டது தொண்டர்களிடம் பரபரப்பை உள்ளாக்கியுள்ளது. அறுவை சிகிச்சை செய்து வலது பக்கம் தோள்பட்டை வைக்கப்பட்டிருக்கும் பிளேட்டை அகற்ற நேற்று காலை வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகினது. இன்னும் ஓரிரு நாட்கள் வைகோ அவர்கள் வீடு திரும்புவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வைகோவுடைய மகன் துரை வைகோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் யாரும் தவறான ஒரு வதந்திகளை பரப்பாதீங்க, தலைவர் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறார், எல்லோருமே அப்பாவுடைய ஃபோன் மூலமாக இணையதளத்தின் வாயிலாக அவர் உடல்நலம் கேட்டு அறிந்த அனைவருக்குமே நன்றி என்று வைகோ மகன் துரை வைகோ பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.